இந்தியாவில் 140 கோடி மக்கள் இருக்கிறாங்க நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த 140 கோடி மக்களுக்குமே இருக்கக்கூடிய ஒரே ஒரு கனெக்டிவிட்டி என்னன்னு சொல்லி கேட்டோம்னா கம்யூனிகேஷன். கம்யூனிகேஷன் அப்படிங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஒருத்தர் பேசிக்கிறது ஒரு கம்யூனிகேஷன் தான். இங்க டெல்லியில நடக்கக்கூடிய விஷயத்த கன்னியாகுமரியில ஒருத்தர் கொண்டு போய் சேர்க்கிறது ஒரு கம்யூனிகேஷன் தான். இதெல்லாம் யார் செய்வாங்கன்னு சொல்லி கேட்டோம்னா, மீடியா மீடியான்னு சொல்லக்கூடிய செய்தி ஊடகங்கள வந்து செய்றாங்க. செய்தி ஊடகங்கள்ல வந்து பார்த்தோம்னா, செய்தி ஊடகங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, பத்திரிகையும் ஒரு விதமான ஊடகம் தான். அந்த ஊடகம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு நடக்கக்கூடிய விஷயத்த நாளை காலையில தான் பேப்பர்ல வந்து வெளியிட முடியும். இன்னைக்கு பொழுதுல என்னென்ன நடக்குது, இன்னைக்கு திங்கட்கிழமை என்ன நடக்குதுன்னு சொல்லி செவ்வாய்க்கிழமை காலையில தான் பேப்பர்ல வரும். இப்ப இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியாவுக்கு வந்து புட்டின் வராரு, ரஷ்ய பிரதமர் வராரு, ரஷ்ய அதிபர் வராரு அப்படின்னா, நாளைக்கு பேப்பர்ல தான் வரும். இந்த மாரி வந்து திங்கட்கிழமை நேத்து அவர் வந்து இறங்குனாரு. நம்மளுடைய பாரத பிரதமர் பேர் வரவேற்றாரு. மிகப்பெரிய அளவுல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மக்களுக்கான எழுச்சியோட அவர் வரவேற்கப்பட்டது. இத்தனை ஒப்பந்தங்கள் கையெழுத்தானதுன்னு சொல்லி முழு விவரங்களும் போடுவாங்க. ஒரு நாள் கழிச்சு, அதாவது 10, 15 மணி நேரம் கழிச்சு தான் அந்த விஷயம் நம்ம கைக்கே வந்து சேரும். அதுக்கு அடுத்தபடியா உடனடியா வந்து சேரக்கூடிய ஒரு ஊடகம் எதுன்னு சொல்லி கேட்டோம்னா, நேரடி ஒளிபரப்பு மற்றும் 2, 3 மணி நேரத்தில் செய்தியில வரக்கூடிய தகவல்கள். ஓகேங்களா? இதன் மூலியமா தான் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஊர் உலகத்துல என்னென்ன நடக்குது, எது எது தெரிஞ்சுக்கிறோம். எது எது முக்கியமானதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அப்படி இருக்கும்போது, நம்மள சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது, எனக்கு 27 வயசு ஆகுது. எனக்கு ஒரு 10, 12 வயசு இருக்கும்போது உலக செய்தின்னு சொல்லி போடுவாங்க. ஒரு குறிப்பிட்ட சேனல் பேர்ல நான் சொல்ல விரும்பல. நம்ம ஒண்ணும் ப்ரமோஷன் பண்ணி குடுக்கல அந்த சேனலுக்கு. வாரம் ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, உலக செய்திகள் இந்த வாரம்னு சொல்லி போடுவாங்க ஞாயித்துக்கிழம ஆனா. அத நம்ம பார்க்கும்போது ரொம்ப ஒரு மிராக்கிளா பார்ப்போம். அப்பலாம் நம்ம கையில டச் ஃபோன் கிடையாது. டச் ஃபோனே வராத காலம் இதெல்லாம். பட்டன் ஃபோன் தான் இருக்கும். Nokia செல்லு தான் இருக்கும். அப்ப வந்து, "ஏய் இங்க பாருயா, சேர் எடுத்து ஒருத்தர் மேல ஒருத்தர் பூசி விளையாடுறாங்க" அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இன்னைக்கு நம்ம இன்டர்நெட்ட போய் பார்த்தோம்னா, அந்த மாரி 1,00,000 வீடியோ இருக்கும். அந்த அளவுக்கு வந்து பார்த்தோம்னா, நம்பலாம் வந்து தொலைத்தொடர்பு துறையில மிகவும் மேம்படுவதற்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, உலக செய்திகள் வந்து மிகப்பெரிய அளவுல வந்து பார்த்தீங்கன்னா, மக்களால கொண்டாடப்பட்டது, பெரிதும் வரவேற்கப்பட்டது அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. சரி ஓகே. இன்னைக்கு செய்தி ஊடகங்கள் எப்படி இருக்குது? அதோடைய பவர் என்னன்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, நம்ம எல்லாருமே வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கிறோம். நம்ம அல்லது ஏதோ ஒரு தொழிலுக்குள்ளாடி இருக்கிறோம். அல்லது ஏதோ ஒரு இடத்துல அடைஞ்சு கிடக்கிறோம். ஒரு தொழில் நிறுவனத்திலயோ, ஒரு கல்வி சாலையிலயோ, அல்லது அப்புறமேட்டு வந்து ஒரு வியாபாரத்திலயோ, அல்லது ஏதோ ஒரு எஜுகேஷன்ல சம்திங் ஏதோ ஒண்ணுல எல்லாருமே ஒரு இடத்துல வந்து லாக் ஆகி இருக்கிறோம். நம்ம எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு கம்யூனிகேஷன் எக்யூப்மெண்ட் என்னது? மொபைல் ஃபோன், ஆண்ட்ராய்டு ஃபோன் ஆர் ஐஃபோனு. இந்த எக்யூப்மெண்ட் ஃபோன் அப்படிங்கக்கூடிய ஒரு எக்யூப்மெண்ட் மூலியமா தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருமே வந்து ஒரு கம்யூனிகேட் பண்ணிக்கிறோம். ஒரு ஃபோன்ல பேசுறதா இருந்தாலும் சரி, ஒரு வீடியோ பார்க்கறதா இருந்தாலும் சரி, அல்லது ஒரு பிடிஎஃப் படிச்சு பார்க்கறதா இருந்தாலும் சரி, ஒரு தகவல் பரிமாற்றமா இருந்தாலும் சரி, ஃபேக்ஸ் ஃபேக்ஸ் அனுப்பிவிடுற மாரி இன்னைக்கு பிடிஎஃப்லயே வந்து பார்த்தீங்கன்னா, அனைத்துமே வந்து பரிமாறிக்கிறாங்க. ஆதார் எண் டவுன்லோட் பண்றதுலருந்து, ஆதார் எண்ண திருத்தம் பண்றதுலருந்து அனைத்துமே. இப்ப இந்த செய்தி ஊடகங்கள் என்ன பண்றாங்கன்னு சொல்லி கேட்டோம்னா, ஒவ்வொரு அரசியல் கட்சியுமே ஒவ்வொரு செய்தி ஊடகம் வச்சிருக்கிறாங்க. அவங்க என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, பொதுவா வந்து பார்த்தீங்கன்னா, வயசானவங்கலருந்து ஒரு அரசு ஊழியர்லருந்து எல்லாமே என்ன பண்ணுவாங்க, கம்பல்சரி டெய்லி பேப்பர் படிக்கிறத வாடிக்கையா வச்சிருப்பாங்க. என்ன பண்ணுவாங்க? எதுக்கோசரம் படிக்கிறாங்க? நம்மள சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும். நம்மள சுத்தி என்னென்ன நடந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். அதேமாரி செய்தி சேனல்ல பார்த்தாலும், இவங்க சொல்றது கரெக்ட்டா இருக்கும்பா. இவங்க சொல்றது கரெக்ட்டா இருக்குமான்னு சொல்லி தான் போட்டு செய்தி சேனல் எல்லாருமே பார்ப்பாங்க. அதுக்கான காரணம் அதான். ஆனா, ஒவ்வொரு அரசியல் கட்சியுமே ஒவ்வொரு செய்தி சேனல் வச்சிருக்கிறாங்க. அதே மாரி ஒவ்வொரு மிகப்பெரிய அரசியல் கட்சி சேராம ஒரு சில தனியார் தொலைக்காட்சி நிறுவனங்கள் இருந்தாலும், அது எல்லாமே மிகப்பெரிய ஒரு தொழில்துறை நிறுவனங்களான ஒரு அம்பானி, அதானி இவங்களுடைய கட்டுப்பாட்டின் கீழ தான் வந்து ஒவ்வொரு செய்தி சேனல் வந்து நிக்குது. அந்த செய்தி சேனல வந்து வச்சிருக்கக்கூடிய அந்த அம்பானி, அதானி வந்து பார்த்தோம்னா, ஒரு கட்சிக்கு வந்து சப்போர்ட் பண்றவங்களா இருப்பாங்க. ஸோ, அவங்க சேனல்ல வந்து அந்த கட்சிக்கு எதிரான தகவல்கள், எதிரான விஷயங்கள் அப்படிங்கிறது போட மாட்டாங்க. நாட்டுல நடக்கக்கூடிய அவங்களுக்கு யார் யாருக்கு சாதகமான விஷயங்கள் தேவைப்படுதோ, அத மட்டும் தான் போடுவாங்க. இப்போ ஒருத்தர் 1,00,000 மரக்கண்ண நட்டு வச்சிருக்காங்கன்னா, அத போட மாட்டாங்க. இந்த மாரி ஒரு பஸ் வந்து ஒரு இடத்துல மரத்துல இடிச்சிருச்சு, இவ்வளோ பேர் இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. செய்தி ஊடகங்கள தொறந்தாலே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது, இந்த குழந்தை வந்து 1330 திருக்குறள வாசிச்சு, கின்னஸ் சாதனை பண்ணிருச்சுன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு அதெல்லாம் வரது கிடையாது. இன்னைக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா, குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா வந்து, இந்த மாரி தப்பு பண்ணிருச்சு, இந்த மாரி ஒரு விஷயம் நடந்துருச்சு, வண்டியிலேருந்து கீழ விழுந்துருச்சு, இந்த மாரி ஒரு நெகட்டிவான விஷயங்கள பேசி மக்கள் மைண்ட்ல பதிய வச்சுட்டாங்க. இதுல வந்து காம்படிஷன் மிகப்பெரிய அளவுல காம்படிஷன் அப்படிங்கிறது இருக்குது. நைட்டு 10 மணிக்கு செய்தி சேனல தொறந்தீங்கன்னா, அனைத்து செய்தி சேனல்லயுமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி விஷயங்கள் தான் மேக்ஸிமம் இல்ல. மெஜாரிட்டி இதான் ஓடுது. இந்த மாரி இந்த ஊர்ல இது நடந்துச்சு. இவங்கள வெட்டிப்புட்டாங்க. இவங்க வெட்டுனதுக்கு 20 வருஷம் கழிச்சு வந்து பழி தீர்த்தாங்க. இவங்க ஊர்ல வந்து இந்த மாரி இல்லீகல் கனெக்ஷன் இருந்துச்சு. இல்லீகல் அஃபெக்ஷன் இருந்துச்சு. அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, மக்களை ஏமாற்றிய இவரு அப்படின்னு சொல்லிட்டு தான் வருது.
இந்த மாதிரி செய்தி ஊடகங்கள் எல்லாமே போட்டி போட்டு நெகட்டிவிட்டியை மக்கள்கிட்ட ஸ்ப்ரெட் பண்ணுறாங்கன்னு நான் சொல்ல வரல. மக்கள்கிட்ட நெகட்டிவிட்டி விதைக்கிறாங்கன்னு நான் சொல்ல வரல. ஊருக்குள்ளே நடக்கிற விஷயங்கள இந்த அளவுக்கு போடுறாங்க இல்லைங்களா? அவங்க நினச்சா நல்ல விஷயங்களும் போடலாம். ஆனால் நல்ல விஷயங்கள போட்டாங்க அப்படின்னா யார் பார்க்குறது? நீங்களும் நானும் நம்ம 2 பேர் தான் உட்காந்து பார்க்கணும். மீதி பெரும்பாலான மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும் அப்படின்னா, அவங்க ஊரில் ஏதோ தப்பான விஷயம் நடந்துச்சா? இவங்க ஊரில் ஏதோ தப்பான விஷயம் நடந்துச்சா? எப்போ ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷன் கஷ்டப்படுறத பார்த்து அவன் சிரிக்கிறானோ, அப்போவே அந்த மனுஷன் வந்து பார்த்திங்கன்னா, ரொம்ப ஒரு கெட்ட மனுஷனா மாறிட்டான்னு சொல்லி, எங்க ஸ்கூல் படிக்கும்போது எங்க 7வது அம்மாபேட்டை, சேலம் அம்மாபேட்டை பாய்ஸ் ஸ்கூல்ல ராஜா சார்ன்னு ஒரு சார் இருந்தாரு. அவரு வந்து ஒரு விஷயம் நாங்க 7வது படிக்கும்போது, எங்க ஸ்கூல் படிக்கும்போது எங்கள்ட்ட சொல்லுவாரு. எப்ப உன் கூட இருக்கிற ஒரு ஆளு கீழ விழுந்துட்டான்னு நீ பார்த்து சிரிக்கிறையோ, அப்பவே நீ வந்து மோசமான மனுஷனா வாழ ஆரம்பிச்சிட்டன்னு அர்த்தம்டா. ஒருத்தன் கீழ விழுந்தான்னா, உடனே நீ போய் ஓடி போய் தூக்கணும். அவனுக்கு காயம் ஆயிடுச்சுன்னு சொல்லி பார்த்து ஒரு மருந்து வச்சிடணும். அப்பதான் நீ வந்து ஒரு நியாயமான மனுஷன். எப்போ ஒருத்தன் உழுவுறத பார்த்து நீ சிரிக்கிறியோ, அப்பவே நீ மோசமான மனுஷனா வாழ ஆரம்பிச்சிட்டன்னு சொன்னாரு. ஆனா, அது இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 4வது, 5வது படிக்கிற பிள்ளைங்கள ஒரு பிள்ளை கீழ விழுந்துச்சு அப்படின்னா, கை தட்டி சிரிக்குது. "ஏய் சூப்பர்" அப்படின்னு சொல்லி சிரிக்குது. இன்னைக்கு அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய விஷயங்கள் மாற்றத்த நோக்கி போயிருச்சு. ஓகே. செய்தி ஊடகங்களோட பவர் என்னன்னு சொல்லி கேட்டோம்னா, நாம என்ன பார்க்கணும் அப்படிங்கிறத அவங்க தான் முடிவு பண்றாங்க. நம்ம என்ன விளம்பரம் பார்க்கணுங்கிறத அவங்க தான் முடிவு பண்றாங்க. நாம நெனைக்கிறோம், நம்ம ரொம்ப சுதந்திரமான நாட்டுல இருக்கிறோம்னு. சுதந்திரமான நாட்டுல தான் இருக்கிறோம். ஆனா நம்ம என்னென்ன பார்க்கணும்? எத பார்க்கணும்? நம்ம எத வாங்கணும்? என்ன கலர் ஷர்ட் போடணும்? எந்த சோஃபால உட்காரணும்? என்ன ஹெட்செட் வாங்கி இங்க மாட்டி வைக்கணும்? இப்படி மொதற்கொண்டு அனைத்துமே இன்னொரு கார்ப்பரேட் நிறுவனம் முடிவு பண்றதன் அடிப்படையில தான் நம்ம வந்து செயல்பட்டுட்டு இருக்கிறோம். இது எல்லாமே அவங்களுக்கு முடிவு பண்ணி நம்மளுக்கு நம்ப வைக்கிறது யாருன்னு சொல்லி கேட்டோம்னா, செய்தி ஊடகங்கள். செய்தி ஊடகங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா, செய்தி ஊடகங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம எத பார்க்கணும்னு முடிவு பண்றாங்க. எந்த அரசியல் கட்ட நகர்வுகள் நடக்குது, எந்த அரசியல் வந்து பார்த்தீங்கன்னா, முக்கியமான அரசியலா நகர்த்தப்படுகிறது அப்படிங்கிறத இன்னொரு செய்தி சேனல் தான் முடிவு பண்றாங்க. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 10 சட்டங்கள் வந்து மத்திய அரசாங்கத்தில நிறைவேற்றப்படுது அப்படின்னா, எது போட்ட உடனே மக்களுக்கு ரொம்ப இம்ப்ரெஸ்ஸா பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஒரு சட்டத்த மட்டும் நம்மகிட்ட காட்டுறாங்க. மீதி 9 சட்டங்கள் காட்டுறது கிடையாது. அதுக்கான நேரமும் அவங்களுக்கு கிடையாது. எது முக்கியமான செய்தியோ, எது ட்ரெண்டிங்கில போதோ, அதுதான் போடுவாங்க. அப்பலாம் நம்ம சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது பிரேக்கிங் நியூஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு இன்சிடென்ட் நடக்கும். திடீர்னு அத பார்த்த உடனே பிரேக்கிங் நியூஸ் அப்படின்னு சொல்லி போடுவாங்க. ஆனா இன்னைக்கு முன்கூட்டியே திட்டமிட்டுட்டு, அரசியல் கட்சி தலைவர்களும் சரி, மத்தவங்களும் சரி, பிரேக்கிங் நியூஸ் வந்து உருவாக்குறாங்க. ஒரு இப்ப இந்த இடத்துல ஏதோ ஒரு தப்பு நடக்குதா? இங்க ஏதோ ஒரு தப்பு நடத்துங்க. தப்பு நடத்தி இந்த தப்ப சின்ன தப்பா மறைச்சிருங்க. இப்போ உதாரணத்துக்கு, இங்க ஏதோ ஒரு பிரச்சனை நடக்குதா? அந்த பிரச்சனைய மூடி மறைக்கிறதுக்கு உங்களால என்ன பண்ண முடியும்? அத நீங்க பண்ணுங்க. மக்கள் அத மொத்தத்துல அத மறக்கணும். இந்த மக்கள்ட்ட இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு வியாதி என்னன்னு சொல்லி கேட்டோம்னா, ஞாபக மறதி. மக்கள்ட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய சாபம் என்னன்னா, ஞாபக மறதி. மக்கள்ட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய வரம் என்னன்னா, ஞாபக மறதி. எல்லாமே ஞாபக மறதி தான். இந்த மாரி ஒரு விஷயத்த மறந்துட்டு அடுத்த விஷயத்த நோக்கி நம்ம ஓடுறோம். ஓடிக்கிட்டே இருக்கிறோம். ஸோ இந்த உலகத்துல அப்படின்னு சொல்றத விட நம்ம தமிழகத்துல, இந்தியாவுல மிகப்பெரிய அளவுல அனைத்தையுமே தீர்மானிக்கக்கூடியது செய்தி ஊடகங்கள் தான். அவங்க நினைச்சாங்கன்னா, ஒரு சாதாரண நபரையும் கொண்டு போய் ஒரு உச்சத்துல உட்கார வைப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, மிகப்பெரிய தலைவர்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 20 வருஷம், 25 வருஷம் போராட்டம் பண்ணி தான் வந்து ஒரு பொறுப்புகளுக்கு வந்திருப்பாங்க. ஒரு இடத்துக்கு வந்திருப்பாங்க. ஆனா, இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு செய்தி ஊடகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட காலத்திலேயே ஒரு சிலர வந்து பார்த்தீங்கன்னா, இவரு தான் அடுத்த தலைவரு, இவரு தான் எங்களுடைய இளம் தலைவர், இவர் தான் அடுத்த பெரிய தலைவர், இவர் தான் எங்களுடைய மிகப்பெரிய ஒரு வாரிசு, இவர் தான் எங்களுக்கு எல்லாமேன்னு சொல்லிட்டு, செய்தி ஊடகங்கள்ல வந்து ஒவ்வொரு அவருடைய அனைத்து நடவடிக்கைகளையுமே செய்தியில காமிச்சு மக்களோட மனசுல பதிய வச்சுருவாங்க. இப்போ ஒரு தலைவர் இருக்கிறாரு, 40 வருஷமா போராடி இன்னைக்கு ஒருத்தர் முதலமைச்சரா இருக்கிறாரு அப்படின்னா, அவரு 40 வருஷமா செஞ்ச சாதனைகள இவரு 3 வருஷத்துல செஞ்சு அவரு துணை முதலமைச்சர் ரேஞ்சுக்கு வந்துருவாரு. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, செய்தி ஊடகங்கள் வந்து மக்கள் ஏத்துக்க வைக்கிறாங்க. மக்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, எந்த செய்தி சேனல தொறந்தாலும் இவரு செஞ்ச விஷயங்கள் தான் வரும். இப்ப மனிதனோட இயல்பு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயத்த ஒரு 4 தடவ பார்த்தா நம்பிருவான் மனுஷன் இயல்பாவே. ஓகே. அது உண்மதான். ஓகே. இது உண்மதான். இப்ப அப்படி பார்க்கும்போது, இவரு தான் எங்களுக்கு அடுத்தது எல்லாமே. இவரு தான் எங்களுக்கு அடுத்தது எல்லாமேன்னு சொல்லி செய்தி ஊடகங்கள் ஒருத்தர பத்தி காமிக்க, நம்மளுக்கே ஆட்டோமேட்டிக்கா மைண்ட்ல என்ன பதியும்னா, ஓகே. அப்பன்னா அடுத்து இவரு தான். இவங்க தாத்தா இருந்தாரு. இன்னைக்கு இவரு இருக்கிறாரு. நாளைக்கு இவங்க பையன் தான் அடுத்து எல்லாமே. அப்படின்னு சொல்லி நம்ம மைண்ட்ல ஆட்டோமேட்டிக்கா ரிஜிஸ்டர் ஆயிரும். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, சைக்காலஜிக்கல் மூவிங்ன்னு சொல்லுவாங்க. சைக்காலஜிக்கலா ஓகேங்களா? உளவியல் ரீதியா நம்மள வந்து ஒத்துக்க வைக்கிறாங்க. உளவியல் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, சைக்காலஜின்னு சொல்லுவாங்க. சைக்காலஜி அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா, ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். சைக்காலஜி மனித உளவியல் வந்து பார்த்தீங்கன்னா, அவ்வளோ ஒரு முக்கியமான விஷயம். அத மட்டுமே அடிப்படையா வச்சு தான் அனைத்து நிறுவனங்களுமே கார்ப்பரேட் நிறுவனங்களும் சரி, அரசியலும் சரி,
ஆன்மீகமே உளவியல் ரீதியா தான் போயிட்டுருக்குதுன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? போயிட்டுருக்குது. ஆன்மீகம் எப்பவுமே ஆன்மீகமா தான் இருக்குது. ஒரு சில போலி சாமியார்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஆன்மீகத்த வந்து பார்த்தீங்கன்னா, அவிங்களுக்கு சாதகமா பயன்படுத்திக்கிறாங்க. இது இப்டி இப்டி பண்ணணும்னு சொல்லிட்டு நம்மளுக்கே வந்து நெறைய நெறைய விஷயங்கள சொல்லிக் குடுக்குறாங்க. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, உளவியல் சார்ந்து தான் நடக்குது. ஸோ, இந்தியாவின் மிக அதிகமான ஒரு சக்தி வாய்ந்த விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டோம்னா, செய்தி ஊடகங்கள். அவங்க நெனைச்சாங்கன்னா, பேனையும் பெருமளா மாத்துவாங்க. அந்த அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்தவங்க தான் மீடியா.